10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So equilibrium of rigid bodies. So in last class நம்ம பார்த்தோம் அப்படின்னா equilibrium அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இதான் புதுசு. ஸோ ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் எப்போ வந்து ஒரு ரிஜிட் பாடிஸ் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ வேறு எந்த விதமான ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகாமல் இருக்குது, அந்த ரிஜிட் பாடி மேலே எந்த ஃபோர்ஸஸும் நம்ம ஆக்ட் ஆகலை அப்படின்னா அந்த ரிஜிட் பாடியானது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஸோ அதை தான் நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஸ்ட்டில் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டானது ரெஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது மேலே எந்த விதமான ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிட் பாடி மேலே எந்த ஃபோர்ஸஸும் நம்ம ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, அந்த ரிஜிட் பாடி வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் மேலே ஒரு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ அது மேலே எந்த வித ஃபோர்ஸஸும் நம்ம ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பான ஒரு கருத்து. ஸோ இதில் ஒரு ரிஜிட் பாடி ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அப்பர் டைரக்ஷனில் ஒரு நார்மல் ஃபோர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய புக்கில் ஆக்ட் ஆகும். ஸோ இது நம்ம வந்து செகண்ட் லெசன் தேர்ட் லெசனில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு நார்மலாக அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை டேபிள். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஸோ இந்த டூ ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ டூ ஃபோர்ஸஸும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நோ நெட் ஃபோர்ஸ் ஆன் த பாடி. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா த நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படிங்கிறதுக்கும் நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படிங்கிறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நோ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னா ஸோ எந்த வித ஃபோர்ஸஸும் அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ வி நோ த சயின்ஸ். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மேலே எந்த ஃபோர்ஸும் நம்ம ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனுடைய டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே நோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுவே வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போ அது மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதே ஆர்கியூமெண்ட்டை நம்ம ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அந்த பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு மொமெண்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் என்ன ஆகுது, நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா படி நம்ம அது மேலே ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும் போது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லீனியர் மொமெண்டமாக மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த அதே ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் மொமெண்டம் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூ டு த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த லீனியர் மொமெண்டத்தில் வந்து மூவ் ஆகலாம், ஸோ ஆர் ஆங்குலர் மொமெண்டத்தில் மூவ் ஆகலாம். ஸோ அப்படி ஆங்குலர் மொமெண்டத்தில் மூவ் ஆகும் போதும் லீனியர் மொமெண்டத்தில் மூவ் ஆகும் போதும் அதனுடைய மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ரிஜிட் பாடி ஆர் ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த ரிஜிட் பாடி இஸ் செட் டு பி இன் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் when both its linear momentum and angular momentum remains constant அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஜிட் பாடி எப்போ வந்து நமக்கு ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ ஸோ அப்போ வந்து நம்ம இது என்னென்னு சொல்லலாம்? தென் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், ரிஜிட் பாடி is said to be in the மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ when the linear momentum remains constant அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எப்போ வந்து அந்த லீனியர் மொமெண்டம் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ the net force பார்த்தீங்க அப்படின்னா F net is equal to the force net force is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ அண்டு தென் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுதா? ஸோ ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, ஸோ அது மேலே நம்ம ஒரே ஒரு ஃபோர்ஸஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுறோமா அப்படின்னா, ஸோ அந்த பொருளானது மூவ் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, there are so many forces acting on the rigid body அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம the body is said to be in the translational equilibrium. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணுது, இந்த லீனியர் மொமெண்டத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா the translational equilibrium அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் பண்ணிக்கும். ஸோ தேர் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆர் ரிஜிட் பாடி அப்படின்னா வாட் இஸ் தன் ஃபோர்ஸஸ் F1 ப்ளஸ் F2 F3ங்கிற ஃபோர்ஸஸ் F4 ஃபோர்ஸஸ் அப் டு Fn ஃபோர்ஸஸ் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஃபோர்ஸஸ் ஆனது ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு வருது. ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் ஃபோர்ஸஸ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா the sum of the vector sum of the different forces அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So that means F1 plus F2 plus F3 up to Fn is equal to இப்போ the forces is constant. So the total force is equal to 0. So the F1 F2 F3 அப்படிங்கிறதுலாம் என்னது, the different forces acting in different directions of the body அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா அது எப்படி சார் நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா we can resolve them horizontal and vertical components of the forces நம்ம பிரிக்கலாம். ஸோ அது மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிஜான்டல் காம்போனண்ட்டில் எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, தென் வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் இதுலேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு தென் இப்போ ஹரிஜான்டல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸும் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிமிலர்லி இன்னும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய த டோட்டல் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆர் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் டார்க் அப்படிங்கிறதும் எதில் ஆங்குலர் மொமெண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ வென் தன் ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், angular momentum remains constant at the time the net torque acting on the object is 0. So the tau, in the tau அப்படிங்கிறது என்னது torque, the tau net is equal to 0. So the net torque is equal to நம்ம 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஆங்குலர் மொமெண்டத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் டார்க் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து the different torques, the tau 1 tau 2 tau 3 up to tau n வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அதேமாரி நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே ரிஜிட் பாடிஸ் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ த வெக்டர் சம் ஆஃப் த டார்க் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். வென் த டார்க் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம த வெக்டர் சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டார்க்ஸ் tau 1 ப்ளஸ் tau 2 ப்ளஸ் tau 3 அப் டு tau n வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டார்க் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்போ வந்து அந்த ஃபோர்ஸஸும் டார்க்கும் நமக்கு 0 ஆகுதோ அந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா we can also conclude that the rigid body is in the mechanical equilibrium when the net force and net torque acts on the body is 0 அப்படின்னு சொல்லலாம். So then final conclusion, the F net is equal to 0. That means the net force is equal to 0 and then net torque is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். So the F வெக்டர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் காம்போனன்ட். ஸோ த ஃபோர்ஸஸ் அண்ட் டார்க்ஸ் ஆர் த வெக்டர் குவான்டிட்டிஸ். ஸோ த டைரக்ஷன்ஸ் ஆர் டு பி டேக்கன் வித் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு நம்ம 0 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து வெக்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸுடைய டைரக்ஷனை மீன் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா இதனுடைய சைன் கன்வர்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மைனஸ் எஃப்னுங்கிறது இப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து வெக்டர் சம் பண்ணியிருக்கிறோம். F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 அப்படின்னு சொல்லி வெக்டர் சம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த F3ங்கிற அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ F1 ப்ளஸ் F2 மைனஸ் ஆஃப் F3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சைன் கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோர்ஸஸ்ஸு அதனுடைய டைரக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை மைனஸ் F3 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ த டோட்டல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அங்கே வந்து ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிஜிட் பாடி வந்து நம்ம மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அண்ட் தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்குது, ஸோ அதனுடைய கண்டிஷன்ஸ்லாம் என்ன, ஸோ எப்போ சார் எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0 ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்.
அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை கன்சிடர் பண்ணணும். அந்த டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த மொமெண்டம் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்க அப்படின்னா there are then 7 types of equilibrium இருக்குது. ஸோ ஒன் இஸ் then translational equilibrium, then rotational equilibrium, stable equilibrium, dynamic equilibrium, அடுத்தது static equilibrium, dynamic equilibrium, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னது? ஸோ டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னா என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது, ஒரு ரிஜிட் பாடி ஆனது தென் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னாவே என்னது? மூவ் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு கூட சொல்லிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் த மூமெண்ட் இஸ் தென் லீனியர். ஸோ த லீனியர் மொமெண்டம் மீன்ஸ் எப்படி இருக்கணும்? அந்த லீனியர் மொமெண்டம் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். when the object is or when the rigid body is linear momentum, the linear momentum is also constant அப்படின்னா ஸோ there is act on the total net force is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ லீனியர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து வேல்யூ என்னது? 0. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னது? மூவ் ஆகிட்டுருக்கு. அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே சர்க்குலர் மோஷன்லேயோ இல்லை சம் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியோ அது மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியத்துக்கான கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்கும்? அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்குலராக இருக்கும். ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ த நெட் டார்க் இஸ் 0. சரிங்களா? ஸோ த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியத்தில் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட், அட் த டைம் த நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். இன் ஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னா என்னது? ஸோ ஸ்டாட்டிக் கண்டிஷன், த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் ஆஃப் த ரிஜிட் பாடி எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். சரிங்களா? இங்கே லீனியர் மொமெண்டமும் இருக்காது, ஆங்குலர் மொமெண்டமும் இருக்காது. ஸோ அப்போ அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் டார்க் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்சோ 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பொருளானது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ எங்கேயும் வந்து மூவ் ஆக கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் ஈக்குலிபிரியம். ஸோ டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் ஸோ அந்த பொருளை வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு, கான்ஸ்டன்ட் மொமெண்டத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் ஆல்சோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது ஸோ அப்போ அந்த நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஆஃப் 0. ஸோ அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஸோ ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அண்ட் தென் டைனமிக் ஈக்குலிபிரியம் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு ரிஜிட் பாடி ஆனது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அது மேலே எந்த விதமான ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகலையா சார் அப்படின்னா ஆக்ட் ஆகிட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு டேபிள் மேலே உட்காந்துருக்கிறோம், நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படி ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம அந்த பழைய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை என்ன சொல்லலாம்? ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, ஸ்டேபிளாக உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ தான் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0. ஸோ இங்கே வந்து எந்த விதமான மொமெண்டமும் கிடையாது. ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு அந்த ஃபோர்ஸை நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப பழைய கண்டிஷனுக்கு வந்துடணும். சரிங்களா? ஸோ அப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். நீ ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, சரிங்களா? அந்த புக்கை என்ன பண்ணுற அப்படின்னா மூவ் பண்ணும்போது திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுது அப்படின்னா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர்ஸஸை கம்மியாக கொடுக்கணும். ஸோ ஃபோர்ஸஸை அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்? அந்த நிலைமைக்கு திரும்ப வராது. சரிங்களா? ஸோ த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுல த லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த பாடிஸ் ட்ரை டு கம் பேக் டு ஈக்குலிபிரியம் இஃப் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் ரிலீஸ்டு. ஸோ நம்ம அந்த ரிஜிட் பாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்மால் ஃபோர்ஸஸ் கொடுத்து ஸ்லைட்லி டிஸ்டர்ப்டு, ஸோ கொஞ்சமாக வந்து அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுறோம். அண்டு தென் அதுலேருந்து நம்ம ஃபோர்ஸஸை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் போது அதனுடைய ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை என்ன பண்ணோம்? அந்த பொருளானது அந்த ரிஜிட் பாடியானது திரும்ப பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுமா சார் அப்படின்னா ஸோ த ஸ்லைட்லி சேஞ்சஸ் இன் த சென்டர் ஆஃப் த மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி
ஸ்லைட்லி சேஞ்சஸ், ஷிஃப்ட் ஸ்லைட்லி அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஸ்லைட்லி நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப அதுலேருந்து நம்ம ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிவிடும், பழைய கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி ஷிஃப்ட் ஸ்லைட்லி ஹையர் இஃப் டிஸ்டர்ப்டு ஃப்ரம் ஈக்குலிபிரியம். ஸோ அதனுடைய ஈக்குலிபிரியம் கண்டிஷன்லேருந்து என்ன பண்ணும், அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இப்போ அந்த பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அந்த எனர்ஜி நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸ் சார் வரும் அப்படின்னா, அதை மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். சரிங்களா, த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் மினிமம் அண்ட் இட் இன்க்ரீசஸ் இஃப் த டிஸ்டர்ப்டு. ஸோ அப்போ அந்த பொருளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாக சேஞ்ச் ஆகும். ஸோ மினிமமாக வந்து என்ன நடக்கும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நம்ம அதிகமான ஃபோர்ஸஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டலி கொலாப்ஸ்டு என்னவா மாறிடும், அந்த பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து கைனட்டிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அண்டு தென் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் அப்படின்னா என்னது, ஸோ நம்ம இப்போ ஒரு சம் ஃபோர்ஸஸ் வந்து அது மேலே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஈக்குலிபிரியம் கண்டிஷன் டோட்டலி சேஞ்ச் ஆணுச்சு, திரும்ப பழைய நிலைமைக்கு வரல. ஸோ அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கம்மியாக இல்லை அதிகமாகிடுச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நாட் மினிமம். ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சி போச்சு அப்படின்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா சேஞ்ச் ஆகிடுங்க, கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னது, த லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் ஜீரோ. ஸோ அங்கே வந்து தேர் இஸ் நோ மொமெண்டம், அது வந்து லீனியராக இருக்கலாம் இல்லை வந்து ஆங்குலராக இருக்கலாம். ஸோ இப்போ த டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்னது, வாட் கண்டிஷன் அப்படின்னா ஜீரோ கண்டிஷன். ஸோ த பாடி கேனாட் கம் பேக் டு ஈக்குலிபிரியம் இஃப் ஸ்லைட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் ரிலீஸ்டு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்மால் டிஸ்டர்ப் பண்ணாவோ இல்லை அந்த டிஸ்டர்பை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாவோ அந்த பொருள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஈக்குலிபிரியம் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனால் அது என்ன பண்ணாது அப்படின்னா திரும்ப அதனால் பழைய நிலைமைக்கு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. சரிங்களா, இப்போ டேபிள் மேலே ஒரு பையன் உட்காந்துருக்கிறான், நீ வந்து ஸ்லைட்லி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நீ ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், நீ கொடுத்த ஃபோர்ஸ்னால் திரும்ப அந்த டேபிள் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ திரும்ப அவனால் பழைய நிலைமைக்கு வர முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் ஸோ இப்போ வந்து அந்த பொருள் ஃபுல்லாகவே டோட்டலாகவே அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொருள் வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா த சென்டர் ஆஃப் த மாஸ் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்லைட்லி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி ஷிஃப்ட்ஸ் ஸ்லைட்லி லோயர் இஃப் த டிஸ்டர்ப்டு ஃப்ரம் ஈக்குலிபிரியம். ஸோ அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன்லேருந்து கொஞ்சமாக அதனுடைய சென்டர் ஆஃப் த பாடி சென்டர் ஆஃப் த மாஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னா சென்டர் ஆஃப் த மாஸ் ஆனது சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் நாட் மினிமம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னா கம்மியாக இல்லை, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வேறு என்ன எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும், நம்ம வந்து அந்த பொருளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது நமக்கு அது கைனட்டிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ அந்த டிஸ்டர்பை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை என்ன ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ அதனுடைய மொமெண்டம் வந்து லீனியர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஜீரோன்னு சொல்லலாம். அண்டு தென் த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னது, அங்கே வந்து என்ன மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆக்ட் ஆகக்கூடிய நெட் டார்க் வந்து நமக்கு ஜீரோவாகிடும். அண்டு தென் த ஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னா என்னது, ஸோ அது மேலே எந்த விதமான ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ நோ நெட் ஃபோர்ஸ் ஆர் நெட் டார்க் வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னா அதை டோட்டல் நெட் டார்க் ஆர் நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைனமிக் அப்படின்னா என்னது, ஸோ டைனமிக்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது அப்போ லீனியர் மொமெண்டமும் ஆங்குலர் மொமெண்டமும் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா த நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம், டைனமிக் ஈக்குலிபிரியம் அண்டு தென் த ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ ஸ்டேபிள் அப்படிங்கும் போது நமக்கு என்ன சார் நடந்துச்சு, ஸோ இப்போ மொமெண்டம் வந்து நமக்கு ஜீரோ, அந்த பொருளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்டர்ப்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ அதனுடைய ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ தென் இதிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ நியூட்ரல் ஈக்குலிபிரியம்னா என்ன
அப்போ நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளுக்கும் அன்ஸ்டேபிளுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லுவோம். அதாவது ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் திரும்ப அது என்ன பண்ணிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அப்போ மூவ் ஆகுதா இல்லையான்னு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல டோட்டல் மொமெண்டம், அதாவது லீனியர் மொமெண்டமும் அதனுடைய ஆங்குலர் மொமெண்டமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு சொல்லலாம். த லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் the body remains at the same equilibrium if slightly disturbed and released. ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ரிஜிட் பாடியை நம்ம மூவ் பண்ணும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொருளானது மூவ் ஆகணும், ஸ்லைட்லி டிஸ்டர்ப் ஆகணும், திரும்ப வந்து வரலாம், திரும்ப வராமல் போகலாம். ஆனால் இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா த பாடி ரிமைன்ஸ் அட் த சேம் ஈக்குலிபிரியம். ஸோ அந்த ஈக்குலிபிரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேஞ்ச் ஆகாது, எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அதுலேருந்து நீ ஃபோர்ஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஈக்குலிபிரியம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ சேஞ்ச் ஆகாது அப்படின்னா என்னது, நியூட்ரல் இருக்குது சார், ஓகேங்களா. ஸோ அப்போ அது வந்து சேஞ்சும் ஆகலை, சேஞ்ச் ஆனால் தானே திரும்ப வரும். ஸோ அப்போ எந்த கண்டிஷனுமே இங்கே கிடையாது, எப்படி இருக்குது, சேம் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் தென் த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி டஸ் நாட் ஷிஃப்ட் ஹையர் ஆர் லோயர். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி வந்து நமக்கு பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது, சரிங்களா, பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது, கம்மியாகவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருந்துச்சு ஆர் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த சென்டர் ஆஃப் த மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாது, சரிங்களா. அதிகமாகவும் மூவ் ஆகாது, இல்லை கம்மியாகவும் மூவ் ஆகாது. எப்போ அப்படின்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸை சேஞ்ச் பண்ண முடியலன்னா ஸோ அந்த கண்டிஷன் வந்து நம்ம நியூக்ளியர் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுல சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம். ஸோ இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆனது ஷிஃப்ட் ஆனால் தானே நமக்கு இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதில் வந்து அந்த சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஏற்கனவே என்ன இருக்கோ அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் திரும்ப இருக்கும். ஸோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன்ஸ் சேம் ஈவன் இஃப் டிஸ்டர்ப்டு. நீ டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆனது என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் அண்ட் தேர் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு 1 மார்க்கில் 2 மார்க்கில் 3 மார்க்கில் ஸோ 5 மார்க்கில் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த கப்புள். இன் கப்புள் அப்படிங்கிறது என்ன சார், த 2 forces ஆக்டிங் அண்ட் த 2 different directions பட் தென் ஆப்ஜெக்ட் வில் நாட் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஏ லாங் ராட், யூனிஃபார்ம் ராடு ஏபி அப்படிங்கிற ஒரு தின் யூனிஃபார்ம் ராடு வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா. த சென்டர் ஆஃப் த மாஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா த லென்த் பிட்வீன் த லென்த்தை வந்து டோட்டல் லென்த் வந்து நம்ம ஈக்குவலாக செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா த சென்டர் ஆஃப் த ராடில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மிட் பாயிண்டில் தான் அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஸோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிங்கிற இடத்த நீ என்ன பண்ணிடுற அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடு. So there are the 2 forces which are in equal in magnitude and opposite direction be applied on the 2 ends A and B to the perpendicular of the rod. ஸோ இந்த ராடுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது இந்த ராடோடைய எண்டில் ஏபி அப்படிங்கிற இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த சேம் ஃபோர்ஸஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணுற அப்படின்னா இது மேலே ஆக்ட் பண்ணு. அப்படி ஆக்ட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், ஸோ இந்த பொருளானது என்ன பண்ணும், ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா சிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சரிங்களா. இப்போ சிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிங்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸஸுடைய மேக்னிடியூடு வேல்யூ சேம் தான், பட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இன் பிட்வீன்லேருந்து இதனுடைய டோட்டல் லென்த் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இங்கே ஒரு ஆர் இருக்குது. இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏ அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து ஆர். ஸோ இப்போ த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 forces அப்படின்னா நம்ம 2r அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் என்னது, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு ஆர்.
ஸோ எஃப்ஆர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டார்க். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஃப்ஆர் அப்படி நம்ம ஆக்ட் பண்ணுறது ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுறோம். எப்போ சார் அது வந்து டார்க்காக மாறுது அப்படின்னா இந்த ஆங்குலர் மொமெண்டத்துக்கு சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை டார்க் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ த டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்ஸ். ஸோ இங்கே ஈக்குவல் ஃபோர்ஸஸ் தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே ஆக்ட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ த நெட் டார்க் நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராடில் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் த ராட் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ த நவ் ராட் இஸ் தென் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ ராடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் தான் இங்கே கண்டிஷன். ஸோ மூவ் ஆகுது. எப்படி சார் மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ராடு அதாவது சி டு பி எண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராடு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மூவ் ஆகும். அடுத்தது ஏ டு சிங்கிற ராடு வந்து இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்னால இந்த ராடானது என்ன நடக்கும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் கிடையாது. ஸோ இது மேலே நம்ம ஆக்ட் ஆகக்கூடிய இந்த கப்புள் ஃபோர்ஸஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூவ் பண்ண வைக்குது. ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு எதை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னா சியை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுது. சரிங்களா? அதேமாதிரி பிங்கிற பாயிண்ட்டு எதை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னா சிங்கிறத டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுது. சரியா? இப்போ சி டு பி வந்து சி டு பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட்டும் ஏ டு சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டும் இப்போ சி டு பி வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா இப்போ ஏ டு சி வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன டைரக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம பி எண்ட்லையும் ஏ எண்ட்லையும் கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணுது, இந்த ராடானது நமக்கு சேம் டைரக்ஷனில் மூவ் ஆக வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? த சேம் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் த ராட் அண்டர்கோஸ் ஏ ரொட்டேஷனல் மோஷன் ஆர் டர்னிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கப்புள் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட்லி டெஃபினேஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல a pair of forces which are equal, a pair of forces which are equal in magnitude but opposite in direction and separated by a perpendicular distance so that their lines of action do not coincide, that causes a turning effect. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த கப்புள் அப்படிங்கிறது என்னது, அந்த ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸும் நம்ம எப்படி வந்து அது மேலே ஆக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆக வைக்கிறோம். ஸோ அந்த செப்பரேட்டட் பை அ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம ஆக்ட் பண்ணும்போது ஸோ அந்த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டர்னிங் எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எ கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கான டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கார் டிரைவிங் பண்ணுறோம். அந்த கார் டிரைவிங் பண்ணும்போது அதில் நம்ம ஸ்டேரிங்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸை அது என்ன பண்ணும், அடுத்த பக்கத்துக்கும் எடுத்துக்கும். ஸோ இப்போ த சேம் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன். கார் ஸ்டேரிங்கை வந்து மூவ் பண்ணும்போது ரெண்டு கையுமே நீ ஒரே பக்கத்தில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ரைட் ஹேண்டை வந்து நீ அப்போர் டைரக்ஷனில் மூவ் பண்ண அப்படின்னா காரானது என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்டேரிங்கில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டில் நீ ஒரு ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து கப்புள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சைக்கிள் பெடல் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு பெடலில் கொடுக்கக்கூடிய ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸஸ்ஸு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு லெக்கில் இருக்கக்கூடிய பெடல் வந்து நமக்கு பேக்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸஸை ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கப்புள் தான். சரிங்களா? ஸோ தென் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து நமக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைட் ராடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதனுடைய மாஸ் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, மாஸ் வந்து நெகிழ்ச்சிபிள் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய லென்த் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த D1 + D2 அப்படிங்கிறது இதனுடைய டோட்டல் லென்த். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸஸ் F1 அப்படிங்கிற ஃபோர்ஸஸும் இன்னொரு பாயிண்டில் F2 அப்படிங்கிற ஃபோர்ஸஸும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்ட் பண்ணுறோம். ஸோ இதை என்ன டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மிடில் ஆஃப் த சென்டர் ஆஃப் த மாஸ் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்போர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எதனால் சார் கிடைக்கும் அப்படின்னா இங்கே நம்ம F1 F2 அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸால் அப்போர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபோர்ஸாக தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு ராடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிவோட், அதாவது பிவோட் பாயிண்ட் அப்படின்னா பாயிண்ட் பிவோட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு முனையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும்
ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கும் என்ன லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா D1. தென் F2ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா D2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டு ஃபோர்ஸஸுமே நம்ம ஈக்குவல் ஃபோர்ஸஸ் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு எப்படி சார் இருக்கும், ஸ்டேஷ்னரியாக இருக்குமா இல்லை வந்து மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னா, ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமும் நடக்கும், அண்டு தென் த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமும் நடக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ த போத் நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லலாம். ஃபார் த நெட் ஃபோர்ஸ் டு பி 0. ஸோ எப்போ சார் நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல 0 அப்படின்னா அந்த டோட்டல் ஃபோர்ஸஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் வெக்டர். ஸோ வெக்டர் அப்படிங்கிறதுனால நம்ம டோட்டல் ஃபோர்ஸஸை ஆட் பண்ணுறதுனால ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சைன் கன்வர்ஷன்ஸை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ், ஸோ இந்த ராட்லேருந்து டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம வந்து மைனஸ்னு எடுத்துக்கலாம், அப்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சைன் கன்வர்ஷன்ஸ் இதில் செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ அதை டோட்டல் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாமா, நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா -F1 + n. ஸோ தென் -F2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எப்போ சார் இதில் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஸோ எந்தெந்த ஃபோர்ஸஸ் ஈக்குவல், ஸோ அந்த -F1 -F2 என்ன பண்ணுற அப்படின்னா ஈக்குவல் அடுத்த சைடு எடுத்துகிட்டு போய்டு. ஸோ n இஸ் ஈக்குவல் டு F1 + F2. ஸோ அதை ஆக்ட் ஆகக்கூடிய டூ ஃபோர்ஸஸும் அங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸஸும் நமக்கு என்னது இங்கே 0. ஸோ ஈக்குவலாக இருக்கும். அண்டு தென் த நெட் டார்க், ஏன்னா இங்கே வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்குது, டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியத்துக்கு நம்ம வந்து டார்க்கை பார்க்கணும். ஸோ அப்போ நெட் டார்க் வந்து இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டார்க்குங்கிறது என்னது, இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் வந்து F1 F2, த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து D1 D2. அப்போ ஸோ F1 × D1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ F1 × D1 மைனஸ் F2 × D2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதனுடைய டோட்டல் நெட் டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய டார்க்கும் இந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டார்க்கும், ஸோ இந்த வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ D1 F1 - D2 F2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த -D2 F2வை ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துகிட்டு போ. ஸோ D1 F1 இஸ் ஈக்குவல் டு D2 F2ன்னு எடுத்துக்கலாம். D1 F1 இஸ் ஈக்குவல் டு D2 F2. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எபோவ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது D1 F1 இஸ் ஈக்குவல் டு D2 F2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பீம் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து வெயிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லை லென்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த யூசஸ் வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தராசு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தராசில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிசரில் வந்து இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டேவோட அப்ளிகேஷன். ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு D2 F1 இஸ் ஈக்குவல் டு F2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுங்கள். ஸோ F1/F2 இஸ் ஈக்குவல் டு D2/D1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த D1 F1 இஸ் ஈக்குவல் டு D2 F2ங்கிற ஈக்குவேஷனை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு தென் ஸோ F1 இஸ் த லோட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ F1 இஸ் த லோட் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம். ஒரு தராசில் ஒரு பக்கம் வந்து நம்ம லோடை வந்து அப்ளை பண்ணோம்னா அப்போ இன்னொரு பக்கம் இருக்கிற தராசு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும்ல, அதை வந்து நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ F1 இஸ் த லோட் அப்படின்னா F2 இஸ் அவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அப்போ இந்த D1 வந்து எப்படி இருக்கும், D2 எப்படி இருக்கும் அப்படின்னா D1 விட D2 எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ D1 இஸ் கிரேட்டர் தென் D2 அப்படின்னா இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆகிறதுக்காக F1ல் மாஸை F1ல் ஃபோர்ஸஸை அதிகமாக அப்ளை பண்ணணும், லோடை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ F1 இஸ் கிரேட்டர் தேன் F2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ லார்ஜ் லோடு கொடுக்கும்போது நமக்கு அங்கே என்ன பண்ணோம், ஸ்மால் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த நெம்புகோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெம்புகோல் தத்துவத்தில் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து லார்ஜ் லோடை வந்து மூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்மால் எஃபெக்ட் கொடுத்தா போதும். ஸோ நெம்புகோல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்பு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான டே டு டே அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் ரேஷியோ D1/D2/D1 அப்படிங்கிற இந்த ரேஷியோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ். எதுக்கான மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ், நம்ம சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் லிவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னது, D2/D1. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் அதுக்கான
ஒர்க் வந்து எப்படி நடக்கும், நிறையா நடக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் த மெனி சிம்பிள் மெஷின்ஸ் யூஸ் இன் தன் பிரின்சிபல். ஸோ நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நமக்கு ஒர்க் ஆகுது.